முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வழங்கிய எண்ணற்ற சலுகைகளால் நெசவு தொழில் புத்துயிர் பெற்று நெசவாளர்கள் வாழ்வில் மறுமலர்ச்சி ஏற்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டத்தில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பட்டுச்சேலை உற்பத்தி மும்முரமாக நடைபெற்று வருகிறது. இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பு. ஆள் பாதி ஆடை பாதி, ஆடையில்லா மனிதன் அரை மனிதன் என்பது முதுமொழி. அப்படிப்பட்ட ஆடைகளை நெய்யும் நெசவாளர்கள் கடந்த திமுக ஆட்சியிலும் முந்தைய மத்திய காங்கிரஸ் ஆட்சியிலும் பற்பல இன்னல்களை சந்தித்தனர். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஆட்சி பொறுப்பேற்றவுடன் நெசவாளர்களுக்கு எண்ணிலடங்கா சலுகைகளை வழங்கினார். 2,60,000 ரூபாய் மதிப்பில் நெசவாளர்களுக்கு பசுமை வீடுகள், 1,500 ரூபாய் மதிப்புள்ள மின் ராட்டைகள், ஜக்காடு தறிப்பெட்டி, மானியக் கடன்கள், நெசவாளர் காப்பீடு திட்டம், நெசவாளர் குழந்தைகளுக்கு கல்வி ஊக்கத்தொகை, கூட்டுறவு சங்கங்கள் மூலம் ஊக்கத்தொகை என பல்வேறு சலுகைகளை வழங்கி நெசவாளர் வாழ்வில் ஒளியேற்றி வைத்தார் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா. நெசவாளர்கள் உற்பத்தி செய்யும் பட்டு சேலைகள் கோஆப்டெக்ஸ் நிறுவனங்களுக்கு அனுப்பி வைக்கப்படுகின்றன. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தை அடுத்துள்ள டிஜி புதூர், சதுமுகை, பவானிசாகர், தொட்டம்பாளையம், புளியம்பட்டி, கோபிச்செட்டிப்பாளையம் அடுத்த சாவக்காட்டுப்பாளையம் பகுதிகளில் சுமார் 10,000 நெசவாளர் குடும்பங்கள் நெசவு தொழிலில் தொன்று தொட்டு ஈடுபட்டு வருகின்றன. இப்பகுதிகளில் சுமார் 500க்கும் மேற்பட்ட நெசவாளர் குடும்பங்களுக்கு பசுமை வீடுகள், 1000த்திற்கும் மேற்பட்டோருக்கு மின் ராட்டைகள், நெசவு உபகரணங்கள் வழங்கப்பட்டுள்ளன. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் நடவடிக்கையால் கடந்த 4 ஆண்டுகளில் நெசவு தொழில் புத்துயிர் பெற்றுள்ளது. இதன் காரணமாக தற்போது அதிக சேலைகளை உற்பத்தி செய்து நல்ல லாபம் ஈட்டி வருவதாக நெசவாளர்கள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். இப்போ பொங்கலுக்கு நிறையா ஆர்டர் வந்ததுனால நிறையா வியாபாரிகள் இந்த நாள் ரோட்டுக்கு வந்து சேலை எடுக்கிறதுக்காக வெளியூர் மாநிலத்திலேருந்தெல்லாம் வர்றாங்க. அம்மா எங்களுக்கு பெட்டி, ராட்டை இதெல்லாம் இலவசமாக கொடுத்து எங்களுக்கு ரொம்ப உதவி செஞ்சுக்கிறாங்க. அதனால் எங்களுக்கு ஏகப்பட்ட லாபம் கிடைக்கிறதுனால ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பொங்கல் ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருக்கு. அதனால் ரொம்ப சந்தோஷம். அம்மா அவர்களுக்கு ரொம்ப நன்றி. மின்ராட்டை, நெசவு தொழில் பொட்டி, இந்த ஜக்காடு மிஷின் எல்லாமே எங்களுக்கு இலவசமாக தந்திருக்காங்க அம்மா ஆட்சியில். சொசைட்டி மூலயமா எங்களுக்கு எல்லா சலுகைகளும் கிடைக்குதுங்க. தொழில் எப்போ இருந்துகிட்டே இருக்கிறதுனால நாங்கள் எல்லா வீட்டில் எல்லாருமே தொழில் செய்கிறாங்க. பொங்கல் ஆர்டர் எங்களுக்கு நிறைய சிறப்பாக இருக்குதுங்க. சலுகைகளை வழங்கின அம்மா அவங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோங்க. தீபாவளியை போன்று தற்போது பொங்கல் பண்டிகையை கொண்டாட நிறைய ஆர்டர்கள் குவிந்துள்ளன. பெங்களூர்லேருந்து, சென்னையிலேருந்து, காஞ்சிபுரத்துலேருந்து எல்லா பக்கம் இருந்து நிறைய ஆர்டர்கள் வந்ததுனால கைத்தறி நெசவாளர்களுக்கு வேலை இல்லைங்கிற பிரச்சனையும் இல்லாமல் தொடர்ந்து அவங்களுக்கு வேலை கிடைச்சிட்டே இருக்குதுங்க. அதனால் அவங்க குடும்பத்தில் நல்லா வருமானம் வர்றதுனால, சொசைட்டியில் நல்லா கூலியும் கொடுக்குறதுனால அவங்க குடும்பம் நல்லா மகிழ்ச்சியாக நல்லா இருக்குங்க. சென்னை, கோவை, பெங்களூரு, மைசூரிலிருந்து இப்பகுதி கூட்டுறவு சங்கங்களுக்கு ஆர்டர்கள் கிடைத்துள்ளன. 2,000 ரூபாய் முதல் 10,000 ரூபாய் மதிப்பிலான சேலைகள் நெய்யப்பட்டு அனுப்பி வைக்கப்படுகின்றன. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வழங்கிய எண்ணற்ற சலுகைகளால் நெசவாளர்கள் வாழ்வில் மறுமலர்ச்சி ஏற்பட்டுள்ளது என்பதில் ஐயமில்லை. ஈரோடு மாவட்டத்தில் பவானிசாகர், தொட்டம்பாளையம், சத்தியமங்கலம், டிஜி புதூர் 4 ரோடு, சாவக்காட்டுப்பாளையம், கெம்பநாயக்கம்பாளையம் உள்ளிட்ட இந்த பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு 10,000 குடும்பங்கள் இந்த நெசவு தொழிலை நம்பி இருக்கு. மாண்புமிகு அம்மா அவர்கள் ஆட்சியில் அவர்களுக்கு பசுமை வீடுகள், மின்ராட்டை, ஜக்காடு பெட்டி, நெசவாளர் சொசைட்டி மூலயமாக அவர்களுக்கு மானிய கடன்கள் உள்ளிட்ட பகுதிகள் வழங்குவதால் தற்போது பொங்கல் சேலை தயாரிப்பு பணியில் முழுவீச்சில் ஈடுபட்டு வருகின்றனர். வீழ்ந்து கிடந்த இந்த நெசவு தொழில் கடந்த 4 ஆண்டுகள் புத்துயிர் பெற்று தற்போது அவர்களுடைய வாழ்க்கையில் மறுமலர்ச்சி ஏற்பட்டது என்பதால் அது மிகையல்ல. ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக சத்தியமங்கலத்திலிருந்து கே. தர்மராஜன்.